சென்னை கோயம்பேட்டில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயத்திற்கு சொந்தமாக திருவள்ளூர் அடுத்த தொழுவூரில் உள்ள கல்லறை தோட்டத்தில் சடலம் புதைக்க எதிர்ப்பு. 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு. திருவள்ளூர் ஆர்டிஓ நேரில் விசாரணை. உடலை தோண்டி எடுக்க அனுமதி மறுத்து உத்தரவு. சென்னை கோயம்பேட்டில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் யாரேனும் உயிரிழந்தால் அவர்களது சடலங்களை கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள கல்லறையில் புதைத்து வந்தனர். ஆனால் தற்போது அங்கே இடம் இல்லாததால் திருவள்ளூர் மாவட்டம் தொழுவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 5 ஏக்கர் நிலம் வாங்கி அதனை கடந்த 2020ஆம் ஆண்டு தொழுவூர் கிராம பஞ்சாயத்தில் இந்த இடம் கல்லறைக்காக என தீர்மானம் நிறைவேற்றி அதனை முறைப்படி வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் என வருவாய்த்துறையிடம் சமர்ப்பித்து தடையில்லா சான்றிதழ் பெற்றுள்ளனர். இந்நிலையில் சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியை சேர்ந்த கிறிஸ்தவர் ஒருவர் இன்று உயிரிழந்ததால் அவரது உடலை முதல் முறையாக இந்த கல்லறையில் இன்று மாலை அடக்கம் செய்துள்ளனர். இதனை அறிந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு அடக்கம் செய்த உடலை தோண்டி எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த செவ்வாய்ப்பேட்டை போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. மேலும் வெளியூர்களில் உயிர் இழப்பவர்களின் சடலங்களை புதைக்க இங்கே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் உடலை தோண்டி எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். கிட்டத்தட்ட மாலை 6 மணி முதல் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்ந்து வாக்குவாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் கோட்டாட்சியர் கற்பகம் நேரில் விசாரணை மேற்கொண்டார். அப்போது கிறிஸ்தவர்கள் சார்பில் கல்லறை அமைப்பதற்கான அனைத்து ஆவணங்களும் உள்ளது. அதனால் புதைத்த உடலை தோண்டி எடுக்க முடியாது என்றும் இது சம்பந்தமாக முறையாக கிராம மக்கள் சார்பில் புகார் மனு அளித்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்த அவர், மேலும் இது சம்பந்தமாக பிரச்சனை செய்தால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். இதனால் தொழுவூர் பகுதியில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த போராட்டம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. மேலும் ஊராட்சி தலைவர் மற்றும் வருவாய்த்துறையினர் கையூட்டு வாங்கிக் கொண்டு தடையில்லா சான்றிதழ் வழங்கியதாகவும் இங்கு கல்லறை கட்ட அனுமதிக்க கூடாது என புகார் மனு அளிக்க உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். அந்த ஆர்டர் என்ஓசி கேன்சல் பண்ண சொல்லி தாசில்தார் ஆர்டிஓக்கு பரிந்துரை பண்றாரு. 3 முறை என்கொயரி நடக்குது. விசாரிக்கட்டும். 3 முறை என்கொயரி நடக்குது. ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க. சார் நான் பெண்டிங்ல இருக்குது. உங்க பேர் என்னங்க? முனுசாமி. இந்தம்மா கவிதா 2 பேரும் சொல்லுங்க. whether any order has been passed or what? Passed இல்லங்க. whether it is passed or what? Pending. It is pending. Why can't you approach a court? போயிருக்கமே. சரி, அதுல என்ன டிஸ்போசல் கொடுத்திருக்காங்க? ஐயா நம்பர் ஆகிது. பேப்பர் பப்ளிஷிங் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எத்தாச்சு மேடம். முதல் நாளே வந்துச்சு. ஹியரிங் டேட் 5ஆம் தேதி வருது. சரி. அதல இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும். அதல அன்னைக்கு நாம பாத்துக்கலாம். இப்போ என்ன விஷயம்? பணத்தை பொதிக்க கூடாது. பணத்தை பொதிக்க கூடாது. யார் பொதிக்கறா? பொதிச்சிட்டாங்களா? பட்டாளத்துல இருந்து கொண்டு வந்து இங்க பொதிச்சிட்டாங்க. சரி, ஓகே. பட்டாளாண்டுங்கறீங்க. ஆர்டர்ஸ் ஏதோ வச்சிருக்காங்கன்றீங்க. அதுல ஏதாவது ஸ்டே இருக்கா? we can't get a stay. இல்ல மேடம். சரி மேடம். உங்க எல்லாருக்குமே தெரியும். தேசத்திருப்பாதீங்க. என்ன 2000த்துல பண்ணாங்கன்றீங்க. கொரோனா டைம்ங்கறீங்க. இன்னைக்கு என்ன நாள்? 2024. 4 வருஷமா why can't you approach the court and get an order? Stay. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்க நடவடிக்கை எடுக்கல. 3 முறை என்கொயரி பண்ணீங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இல்ல 3 முறை என்கொயரி பண்ணீங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கலெக்டர் மனு விட்டு அவர் என்ன நடவடிக்கை எடுக்கல? நாங்க எடுக்கல. நீங்க நடவடிக்கை எடுக்கறதுல கேளுங்க மிஸ்டர் முனுசாமி. இல்லனா எத்து வெளிய போடுவோம். அவ்வளவுதான் எங்க முடியும். அப்படியே சரி, உங்களால முடிஞ்சது. இல்ல மேடம், அரசு அனுமதி யாரால உள்ள போறாங்களோ அவங்கள எல்லாம் பிக் பண்ணுங்க.